என் உள்ளத்துல ஒரு வாக்கு தத்தத்தை வைத்தார். என் கூட ஆண்டவர் தெளிவாய் ஒரு வாக்கு தத்தத்தை பேசினார். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆதியாகம புத்தகம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நடந்து வருகிறபடியே இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணி, அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. மறுபடியும் எல்லாம் சத்தமா வாசிப்போமா அந்த வசனத்தை மறுபடியும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு உறுதிப்படுத்தினார். நேற்று தினத்தில கூட கர்த்தர் நம்மளோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா பேசினார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையா என்ன பண்ணாரா முடிய பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. அவனுடைய சகோதரன் அவங்களுக்கு தீமை செய்ய நினைத்தான். ஆனா கர்த்தர் அந்த தீமையை அவனுக்கு நன்மையாய் மாற்றினார். நம்ம பார்க்கிறோம் ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்துல அவன் சொல்றான், என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அரிக்கட்டும் அவனுடைய அரிக்கட்டை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தான். இந்த சொப்பனத்தை அவன் சொன்ன போது அவன் சகோதரன் அவனை பகையாய் நினைத்தார்கள். அவன் தகப்பன் அவனை கண்டித்து கொண்டான், அவனை கடிந்து கொண்டான். இத அவன் நினைச்சான், எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தாரு, நான் எங்க அண்ணன் கிட்ட எங்க அப்பா கிட்ட சொன்னேன், எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, இன்னும் என்ன பண்ண, கர்த்தரை தேடு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த சொப்பனத்தை நிறைவேற்றுவாரு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா எதிர்பார்த்தான். ஆனா அவன் எதிர்பார்த்தது மனுஷன் கிட்ட நடக்கவே இல்லை, அப்பா கிட்ட நடக்கல, கூட பிறப்பவங்க கிட்ட நடக்கல. ஒருவேளை உனக்கு நன்மை வரும், ஆறுதலான வார்த்தை, நான் இருக்கிறேன் உனக்கு ஆண்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் சகோதரன் உன் கூட பிறந்தவன் தாய் தகப்பன் சொல்லுவாங்க நீ நினைச்சிருப்ப. ஆனா ஆறுதலான வார்த்தை உனக்கு வந்துடாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே பகைத்தார்கள் வேத அழகாய் போட்டு இருக்கிறது. அடுத்து நம்ம அதுக்கு பார்த்துட்டு அப்படியே இருந்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க சகோதரனுக்கு அவன் சாப்பாடு கொண்டு போறான். கொண்டு போகும்போது யோசேப்பனுடைய சம்பவம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சாப்பாடு கொண்டு போகும்போது அவங்க எல்லாம் நினைச்சா ஏதோ சொப்பனக்காரன் வரான், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனை குழியில தள்ளிட்டாங்கய்யா, குழியில தள்ளிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க குழி அவனுடைய சொப்பனத்தை, அவனுடைய தேவன் அவன் மேல வைத்திருக்கிற திட்டத்தை மூடி போட்டுடும் நினைச்சாங்க. ஆனா அந்த குழியை கர்த்தர் வைத்து அந்த திட்டத்தையே ஆண்டவர் என்ன பண்ணார், தொடக்கமாய் உண்டாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில உன்னுடைய குழி, உன் வாழ்க்கையில இருக்கிற நெருக்கம், உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த ஏமாற்றம் உன் குடும்பத்தையே மூடி போட்டு மனுஷன் நினைப்பான். ஆனா அதுல தான் கர்த்தர் தொடக்கத்தை உண்டாக்கி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பான். அவங்க நினைச்சாங்க அவன் சொப்பன குழிவில் என்ன பண்ண மூடப்பட்டுடும் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அழகா பார்த்தாரு, அதுதான் அவனுக்கு ஆண்டவர் ஒரு தொடக்கமாய் உண்டாக்கினார். ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா ரூபனை குறிச்சு வேதம் ரொம்ப பெருசாலாம் சொல்லல, நீங்க படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். தன் தகப்பனுடைய மறுமணவாட்டியோடு கூட அவன் என்ன பண்ணனா சயனித்தான் பைபிள்ல போட்டுருக்கு. அவன் பெருசா ஒரு பெரிய காரியம் செய்யல, ஆனா அவன் உள்ளத்தை கர்த்தர் எழுப்பி அவனை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு நன்மை வராது என்கிற மனுஷன் உள்ளத்துல கர்த்தர் எழுப்பி உனக்கு நன்மை வர கர்த்தர் உதவி செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் தூக்கி விடுறதுக்கு உதவி செய்தான். அந்த ரத்தப்பணி நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா உதவி செய்தான். தேவ பிள்ளைகளே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வர இஸ்மவேல் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அவன் நினைச்சாங்க தூர தேசம் இவன் போயிட்டான், இவன் சொப்பனை நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லப்படுறது, அவரு சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மள
யோசேப்பு சந்தையில விற்கப்படும் போது அவன் சங்கிலிலே கட்டப்பட்ட அடிமையாக தான் விற்கப்பட்டான். அடிமையாக போன போத்திபானுடைய வீட்டிலே அவன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதை கர்த்தர் உணர்த்தினார். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீமையே நடந்துட்டு இருக்கலாம். அப்பா வீட்டுல ஒரு நன்மை நடக்காது, உனக்கு சகோதரன் கிட்ட உனக்கு நன்மை நடந்துராது, நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு நன்மை நடந்துராது, தீமையே உன் வாழ்க்கையில நீ சந்தித்து கொண்டே இருக்கலாம். போத்திபார் வீட்டுல நடந்த அந்த ஆண்டவர் அவன் கூட இருந்ததை பார்த்து அவன் நினைச்சிட்டான், போத்திபார் வீட்டுல தான் கர்த்தர் என்ன உயர்த்த போறாருன்னு நினைச்சான். ஆனா வேதம் ரொம்ப அழகா போட்டு இருக்கிறது, அந்த போத்திபாத்தினுடைய வீட்டினுடைய ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் சிறைச்சாலைக்கு அவனை கொண்டு போனார். சிறைச்சாலை அவனுடைய முடிவாய் மாறிவிட்டது என்று அவன் நினைத்தான், போத்திபாருடைய மனைவி நினைத்தார். ஆனா அதுதான் அவனுடைய சொப்பனத்துக்கு வழியாய் கர்த்தர் உண்டு பண்ணினார். சிறைச்சாலை நம்முடைய வாழ்க்கையிலே முடிவல்ல தேவ பிள்ளையே, அதுதான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தினுடைய ஆசீர்வாதம். சிறைச்சாலைக்கு அவன் போறான், அப்பதான் அவனுடைய சொப்பனத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அவனுக்கு விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருக்குது, சொப்பனத்தை விளக்குற அபிஷேகம். அந்த அபிஷேகம் அங்க பாக்கணும், அப்பா வீட்டுல நிறைவேறல, குழியில நிறைவேறல, அவன் பாத்தீங்கன்னா சந்தையில நிறைவேறல, போத்திபார்ல நிறைவேறல, சிறைச்சாலையில தான் அவனுடைய அபிஷேகம் நிறைவேறுச்சு. ஆண்டவர் அவன் மேல வச்ச திட்டம் நிறைவேறுச்சு. அங்க பாக்குறோம், 2 பேர் சொப்பனத்தை கண்டு அவங்ககிட்ட வராங்க. சொப்பனத்துக்கு சரியான விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தான். அவன் சொல்றான், பானபாத்திரக்காரனை பார்த்து என்ன நினைச்சுக்கணும். 2 வருஷம் அவன் மறந்து போயிட்டான். அவன் மறந்தான், ஆனா தேவன் அழைத்தவர் மறக்கவே இல்லை. அவனை ஆண்டவர் அவனுக்கு, அவன் யாராருக்கெல்லாம் நன்மை செய்யறான் அவனுக்கு எல்லாம் தீமை தான் நடந்துட்டே வந்துச்சு. ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ யாராருக்கெல்லாம் நன்மை செய்யறியோ அதெல்லாம் உனக்கு தீமையா முடியுதா? இந்த தீமையை கர்த்தர் உனக்கு நன்மையாய் மாற்றுவதற்காக தான் இந்த மாதம் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சொப்பனத்தை இவன் என்ன பண்ணிட்டான், விளக்கம் கொடுத்துட்டான். பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். கரெக்டா ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்து தூக்க வர விடாம கர்த்தர் அவனை எழுப்பி விட்டார். இந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்வதற்கு கரெக்டா பானபாத்திரம் கட்ட தான் அவன் கேட்கிறான் ராஜா. இதை சொன்ன மாத்திரத்துல யோசேப்பு நினைப்பூட்டப்பட்டான். இந்த யோசேப்பு நினைப்பூட்டப்பட்ட போது வேத அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சரியான விளக்கத்தை கொடுத்தான். அந்த விளக்கம் அவன் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த எகிப்து தேசத்துக்கு ஜனாதிபதியாய் மாற்றி விட்டது. அது மாத்திரம் இல்ல, ஜனாதிபதியாய் மாற்றி அவன் 7 வருஷம் தானியத்தை சேர்த்து வைத்தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சகோதரன் குழியிலே அவனுடைய சொப்பனம் முடிஞ்சோன்னு நினைச்சானோ அதே சகோதரன் அவனை தேடி வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப அழகா இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து கடைசி அவனை வணங்குவாங்க பாருங்க. அப்போ அதை படிக்கும் போது அந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு அது அவ்வளவு எனக்குள்ள கிரியை செஞ்சது. ஆண்டவர் ஒரு புள்ளி எழுத்து கூட நம்ம வாழ்க்கையில சொன்ன காரியத்தை தவற விடாமல் நிறைவேற்றுகிறவர் என்பதை அந்த இடத்துல உணர்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஒரு சின்ன ஒரே ஒரு புள்ளி ஸ்டாப் கூட உன் வாழ்க்கையில கர்த்தர் வைக்கணும்னு நினைச்சா அதை மாத்தவே மாட்டாராங்க. கரெக்டா வருஷம் போயிட்டே இருந்துச்சு, வருஷம் போயிடுச்சு. கரெக்டா கர்த்தர் கொண்டு வந்து எப்படி சொப்பனம் கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த சகோதரர்கள் வந்து அவனை தலை வணங்கி வணங்குறதை அவன் பார்த்தான். அவன் அப்பதான் நினைச்சான், என் தேவன் சொப்பனம் கொடுத்தவர் யார் மறந்தாலும் என்னை மறக்காத ஒருத்தர் இருக்கிறார். அவர் எனக்கு தீமையை செய்ய மாட்டார், அவர் நன்மையை தான் செய்வார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தேவ திட்டம். நான் இந்த இடத்துல வந்து இருக்கிறேன்னா அது தேவ திட்டம். இந்த இடத்துல நான் பாடுபடுறேன்னா தேவ திட்டம். அவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது என்பதை அவன் உணர்ந்தாங்க. அவன் உணர்ந்தான். அவங்க சகோதரர்களுக்கு எல்லாம் நல்ல ஆகாரத்தை கொடுத்து எகிப்துல ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல வச்சிருக்கும் போது அவங்க அப்பா மரிச்சு போயிட்டார். அவனை கொண்டு போய் அவங்க யாக்கோபு அவனுடைய பிதாக்களோடு அடக்கம் பண்ணிட்டு இங்க வந்த உடனே இந்த ஜனங்கள் அவனுடைய சகோதரருக்கெல்லாம் பயம். நம்ம அவனுக்கு என்ன பண்ணிட்டோம், ஒரு நன்மை கூட செய்யல, துணிகரமா என்ன பண்ணிட்டோம், அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டுட்டோம்னு சொல்லிட்டு எங்கடா அவன் நம்மளை கொண்டுடுவான்னு அவங்க பயந்து போய் இருக்கும் போது அப்பதான் அவன் சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் இது எனக்கு நன்மையா மாற்றினார். நீங்க என்ன குழியில தள்ளலனா, நீங்க என்ன இஸ்மாவேலுடைய சந்ததியோட விற்று போடலனா நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு அனுமதித்தார் என்பதை அவன் தெள்ள தெளிவா இந்த இடத்துல பேசுகிறான். அருமையான தேவனுடைய
தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு புள்ளி ஸ்டாப்பை கூட கர்த்தர் மறக்காத நிறைவேற்றுவார். ஆனா முடிஞ்சிச்சு யோசேப்பு நினைச்சான். குழியில தள்ளும் போது முடிஞ்சிச்சு நினைச்சான். விற்று போடும்போது முடிஞ்சிச்சு நினைச்சான். சிறைச்சாலைக்கு போகும்போது முடிஞ்சிச்சு நினைச்சான். பானபாத்திரக்காரன் வளர்ந்த போது முடிஞ்சிச்சு நினைச்சான். இதெல்லாம் முடிவெல்லாம் கர்த்தர் அவனுக்கு தொடக்கமாய் மாற்றி கொடுத்தார். இன்னைக்கு எதெல்லாம் முடிஞ்சிச்சு நீ நினைச்சிட்டு இருக்கிற, இது உனக்கு தொடக்கமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மையை தான் நீ மட்டுமாய் செய்து வந்திருக்கிறார். இனி அவர் தீமையை செய்கிறவர் அல்ல. உன்னை வெகு ஜனங்களை போஷித்து காப்பாற்ற அளவுக்கு, அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு உன் கையை கர்த்தர் உயர்த்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்படி எல்லாம் உயர்த்தினாரு, இவர் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்றத நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். யோசேப்பினுடைய உயர்வுக்கு காரணம் கர்த்தர் மாத்திரம் தான். உன்னுடைய உயர்வுக்கு காரணம் கர்த்தர் மாத்திரம் தான் உயர்வை உயர்த்துவார். அவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு நிமிஷம் கூட உன்னை மறக்க மாட்டார். உன்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு நம்ம செபிக்கலாம்.